வெல்கம் பேக் டு சேனல் வாத்தி அண்ட் வாயாடி. ஹாப்பி சண்டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ இன்றைக்கி வாத்திக்கு லீவு, அதனால் நாங்கள் இந்த சண்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். யூஸ்வலாகவே சண்டேனா சிக்கன் சமைச்சு சாப்பிட்றது, மட்டன் சமைச்சு சாப்பிட்றது, வீட்லேயே டிவி பார்க்குறது, படம் பார்க்குறது, இப்படியே ஒரே போரிங்காக இருக்குது. ஸோ இந்த சண்டே வந்து லைக் ஃபன்னாக நல்லா ஜாலியாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் 2 பேருமே டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ், நாங்கள் வந்து இந்த சண்டே வெளியே போகிறோம். நாங்கள் வெளியே போய் என்னென்னலாம் ஃபன் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கும் காட்டணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அதான் மார்னிங் ஏஞ்சதும் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு யூஷுவல் ரொட்டீனான சண்டே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான சண்டேவாக இருக்க போது எங்கள் கூட நீங்களும் சேர்ந்து பார்க்க போகிறீங்க. எஸ், இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம். ஸோ உங்களையும் நான் கூட கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து லேட்டாக தான் ஏஞ்சு சரி அப்படின்னு சொல்லி லேட்டானா 12 o'clock ஆகிடுச்சு. 12 o'clock தான் ஏஞ்சிருக்கேன். வாத்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம் போனால் ரொம்ப ஒரு சீரியஸான வேலை பார்த்துட்ருக்காருங்க. ரொம்ப சமத்து. அதை நான் உங்களுக்கு வந்து பொறுமையாக போய் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத காட்டுறேன். வாங்க. அம்மா பாத்துட்டாங்க, அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா? பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு சமத்தா வெசல் வாஷிங் வேலையை பார்த்துட்ருக்காரு. டெய்லி வர பண்ண மாட்டார், நான் தான் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு வந்து சண்டே, அதுவும் நான் லேட்டாக எழுந்திருக்கேன். ஸோ எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கணும்ல. ஸோ அதனால் ஹீ இஸ் டூயிங். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். ஓகே, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அவன் வந்துட்டு சூப்பராக இருக்கும் சொல்லுவா பாருங்க, கண்டிப்பாக சொல்லுவாள். எதுனாலும் வீடியோக்காக டக்குன்னு சூப்பராக இருக்குன்றவான், நம்பிடாதீங்க. ஓகே சாப்பிட்லாம், அவ்வளோதான். அதுக்காக ரொம்ப தூக்கி வச்சுலாம் அதை பேச முடியாது. கண்டிப்பாக போடாது, கட்டுன்னு கட்டுவா. தண்ணி கூட எடுத்துட்டு வந்து வைக்க மாட்டேனே, தண்ணி கூட இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்க. நான் தப்பு பண்ணிட்டேன். காலை எந்த உடனே நான் வந்து விளாக் ஆரம்பிச்சிருக்கணும். நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் காமிச்சிருப்பேன். வீடை கூட்டிட்டு பாத்திரம் கழுவிட்டு பொய், எந்த வேலையும் பண்ணல. பொய் 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 பொய். இனிமேல் அதே விளாகா போடணும். அது ரொம்ப அசிங்கமா இருக்குமே. சரி, இதெல்லாம் வந்து பெருமைக்கு சொல்றாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். பட் ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி சந்தேகப்படுறப்ப கன்ஃபார்மாக எனக்கு தோணுது, அடுத்த வாட்டி நான் காமிக்கிறேன். நான் வந்து வீட்டில் வந்து என்ன வேலை பண்ணியிருந்தேன்னா இந்த வாட்டியே காமிச்சிருக்கேன். ஏன் இந்த வாட்டி ஏன் நீ காமிக்கல? இதே அடுத்த வாட்டி, இது வீடியோக்காகவே வேணும்ட்டே அடுத்த வாட்டி நீ பண்ணி காட்டுவா தானே. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. செம்ம சூப்பரா இருக்கு பிரியாணி. சொல்லலை கன்ஃபார்மா. என்ன அவங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ இந்த மாதிரி தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு. அவ்வளோ சூப்பர்லாம் இல்லை, ஓகே தான். உடனே செம்ம சூப்பரு. இந்த யூடியூப்பை பார்த்தாலே இப்போ காண்டாகுது, செம்ம காண்டாகுது. இப்போ இந்த மாதிரி ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறப்போ செம்ம காண்டாகும்டா. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஒருத்தருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட், அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ எல்லாமே தான் பிடிச்சிருக்குங்கிற. வீடியோ முன்னாடி ஏதாவது ஒன்று சுமாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 6-7 வீடியோஸ் போட்டிருப்போமா, எல்லாம் சூப்பராக இருக்கும். அப்படி அது எப்படி எல்லாமே சூப்பராக இருக்க முடியும்? எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஏய், நல்லா இல்ல கட்டுக்கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்கே. நான் நல்லா இல்லைன்னு சொல்லல, நீ சூப்பராக இருக்கிறங்கிறத நல்லா இல்லைன்னு சொன்னேன். ஆமா, ஆயத்தோட வடியுது அடைஞ்சிருச்சா லேட்டர். அது நானே சொல்லிக்கிறேன். பிரியாணிலாம் சாப்பிட்டோம், வயிறு பயங்கர ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு டு பி ஹானஸ்ட் அந்த பிரியாணி எப்போவுமே பிடிக்கும், நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். அது வந்து ஒரு நியர்பையில் இருக்க ஒரு கடையில் தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம். ஏன்னா தூரத்துலேருந்து வரும்போது அது ஆறி போயிடும். டேஸ்ட்டு நல்லா இருந்தாலுமே ஆறி போனால் அது சாப்பிடவே தோணாது. இவருக்கு வந்து ஜீரக சம்பா அந்த மாதிரி தான் பிடிக்கும். ஸோ இஸ் எக்ஸ்பெக்டிங் தட். ஸோ நம்ம வெசல் வாஷிங் போது வீடியோ எடுத்தது எதுவுமே வாதிக்க தெரியாது. அதனால தான் அவர் வந்து சொல்கிறாரு, நான் இனிமேட்டு வேலை பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஆல்ரெடி அதை வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ அது அவருக்கு தெரியாதுல்ல, அதான்.
நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. என்ன தெரியுமா, இப்போது நம்ம வந்து குளிச்சுட்டு மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு போய் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கையெல்லாம் வந்து க்ரீமோட ஸ்மெல் வந்து அடிக்குது. லைக் சோப் போட்டு வாஷ் பண்ணாலுமே சரி ஓகே, அப்போ வந்து நம்ம சாப்பிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சாப்பிட்ட அந்த பிரியாணியாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அதோட ஸ்மெல் வந்து வருது. ஸோ இது எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்குறவங்க யாருக்காச்சும் இதுக்கு சொல்யூஷன் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னவா இருக்கும்? ஸோ எஸ் கைஸ், அந்த ஃபன்னான இடத்துக்கு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து காரை எடுத்துகிட்டு போகிறோம். வெயிலும் பயங்கரமாக இருக்குது. அங்கே போயிட்டு மீட் பண்ணுறேன் உங்களை. ஃபைனலி நம்ம சொன்ன பிளேஸ்க்கு வந்துட்டோம். நீங்களே பாருங்க. பார்த்தீங்கன்னா அந்த ரியல் எஃபெக்டே நமக்கு கொண்டு வருவாங்களாமா. செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக இருக்கும், ரொம்ப த்ரில்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் ட்ரை பண்ண போகிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம வாத்தி வந்து இப்போது கிரிக்கெட் வந்து ட்ரை பண்ண போகிறாரு. அவர் வந்து சிஎஸ்கேவாமா, நான் வந்து மும்பை இந்தியன்ஸ். ஸோ யார் அதிகமாக விக்கெட் எடுக்கிறாங்க அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு டீலிங் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் எப்படி விளாடுறோன்ட்டு பார்க்கலாம். சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்லை. நான் வந்து மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே வந்து இப்போ விளையாட போகிறாரு. இது கொசு பேட் இல்லை, கிரிக்கெட் பேட்டு. கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்கேன். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ஏற்கனவே வீட்டில் நீ வந்து ஒரு வேலையும் செய்யறதில்ல, புனிஞ்சு நிமிர முடியாது, நீ வந்து கிரிக்கெட் ஆட போறியா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். வாயாடி, எவ்வளோ வாய் அடிக்கிற, இங்க அடி பார்ப்போம் பால. ஓவர் ஸ்டார்ட் ஆக போது, ரெடி ஆகிக்கோ. அம்மா தாயே அங்காள இன்சரி உன்னை நம்பிட்டாமா. இப்ப பாருங்க அடுத்து சத்யசாய் அடிக்கிறத. வாயாடி, பால் பிச்சானதுக்கு அப்புறம் அடி. வாவ், கிரேட் ஷாட். கிரேட் ஷாட். வாயாடி, என்ன நினைச்சுதானே அடிச்ச தெரியும். செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். லைக் ரியலாகவே ஒரு ஸ்டேடியமில் போய் கிரிக்கெட் விளாடுற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்தது. வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் லைஃப்பில் ஒன் டைம் ஆகுது. ஸோ விஆர் கேஃபேக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிரிக்கெட்டை மிஸ் பண்ணாமல் நீங்களாம் ட்ரை பண்ணுங்கள். ஓ அப்படியா விஷயம்? இதான் வந்து பலூன் டெரர் ஆக்டிவிட்டி அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்றும் ஆகாது, நான் நிம்மதியாக இருப்பேன். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் க்ளீன் அண்ட் கிளியராக கொடுக்குறாங்க. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாமே சொல்லித்தராங்க. ஸோ சின்ன பசங்க பெரியவங்கன்னு கிடையாது. ஸோ எல்லாருக்குமே இது வந்து நீட்டாக புரியும். அவ்வளோ க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆர்த்தி வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அலறி அடித்து ஓட போகிறாரு.
பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வீட்ல என்னென்ன சீன் போடுவேன், என்ன எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துவேன். வாடி இன்னைக்கு மாட்டினியா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? மிஸ்டர் வாத்தி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு இந்த கேம்ஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணணும்னா இதை மட்டும் நான் ட்ரை பண்ணல. என்ன ஆள விட்டுருங்களா அப்பா? இவரு ஃபயர் பண்ணி விட்டாரு என்னோட பலூன்ல. நீங்கெல்லாம் காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர் ஒரு கேம் விளையாடுறதுக்கு பயப்படுறீங்க. ஏய் தளபதி மாதிரி சொல்லு. லூசுரா லூசு இல்லனே மென்டல். ஃபயர் ஆயிடுச்சு. சும்மா நடிக்கிறா பொய். ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. அண்ணே அந்த ரோப்பை கட் பண்ணி விடுங்கண்ணே. அண்ணே இந்த ரோப்பை கட் பண்ணி விடுங்கண்ணே. எனக்கு சாவு பயத்தை காட்டினாங்க பாருமா. ஓ, இது வந்து ஒரு ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட். லைக் அந்த விஆர் இதெல்லாம் வந்து மாட்டிட்டு கன்னில் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி. ஸோ இதுவும் பயங்கர த்ரில்லிங்காக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். இப்பவாச்சும் தெரியுதா? தெரியல. என்னடா பண்ண? என்னமோ பண்ண போய் சொல்லடா. பேருக்கு நொன்னு இருக்குங்க. நான் கும்பிடுறேன் என் குலதெய்வம் நன்னு இப்ப கூட வருவா. என்னடி விட்டுற? என்னடி வாய்ஸ் இது? இப்பயாவது ஒத்துக்கிறீங்களா? இப்பயாவது ஒத்துக்கிறீங்களா? இது மிகப்பெரிய பேய். பேய் பயந்து போயிருச்சு அவனை பார்த்து. அதனால அவனை போக சொல்றாங்க. இது வந்து டு பி ஹானஸ்ட் அவ்வளோ பயமாலாம் இல்லை, ரொம்ப ஜாலியாக இருந்தது. லைக் அந்த காத்தடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருந்தது. மிச்சதெல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. See you again in the next video. Thank you for watching Vaati and Vayadi.